ஒரு சிறிய நெருப்பு காட்டையே அழிக்கும். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவும் அழிக்கவும் கூடிய அந்த சிறிய எஜமானன் யார் தெரியுமா? அதுதான் உங்கள் நாவு. பல கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போவதற்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அவர்களுடைய பேச்சு. ஆலயத்தில் துதிக்கும் அதே நாவினால் வீட்டில் சபித்துக் கொண்டிருக்கிறோமா? யாக்கோபு நிருபத்தில் தேவ வார்த்தை நமக்கு தெளிவாக போதிக்கிறது. நாவு ஒரு சிறிய அவயவமானாலும் அது பெருமையானவைகளை பேசும். அது அடக்க முடியாத பொல்லாப்பு நிறைந்தது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய நாவை கட்டுப்படுத்தி சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். பாடம் 1. புறங்கூறுதலை நிறுத்துங்கள். இல்லாத ஒருவரை பற்றி பேசுவதும் உண்மையை அறியாமல் வதந்தியை பரப்புவதும் பாவம். இது சகோதரருக்குள் பிரிவினையை உண்டாக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஒருவரை பற்றி பேசும் முன், இதை நான் அவர்கள் முகத்திற்கு நேராக சொல்ல முடியுமா என்று யோசியுங்கள். இல்லையென்றால் அதை பேசாதீர்கள். பாடம் 2. பொய்யை வெறுத்து தள்ளுங்கள். இது ஒரு சின்ன பொய்தானே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் பிசாசு பொய்யனுக்கு பிதாவாயிருக்கிறான். தேவன் சத்தியவரர். ஒரு கிறிஸ்தவனின் வாயில் கபடம் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, உண்மையை மட்டுமே பேசுவேன் என்று தீர்மானமிடுங்கள். உண்மை உங்களை விடுதலையாக்கும். பாடம் 3. கோபமான வார்த்தைகளை தவிருங்கள். பதறிய காரியம் சிதறும். கோபத்தில் நாம் வீசும் வார்த்தைகள் மற்றவர்களின் இருதயத்தில் ஆழமான காயத்தை உண்டாக்கும். காயப்படுத்துவது எளிது, ஆற்றுவது கடினம். கோபம் வரும்போது மௌனமாக இருப்பது சிறந்தது. மிருதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் என்று வேதம் சொல்கிறது. பாடம் 4. ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை பேசுங்கள். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும் என்று தேவ வார்த்தை அறிவுறுத்துகிறது. தினமும் உங்கள் குடும்பத்தாரையும் நண்பர்களையும் உற்சாகப்படுத்தி ஆசீர்வதித்து பேசுவதை வழக்கமாக்குங்கள். புறங்கூறுதல், பொய், கோபப்பேச்சு ஆகியவற்றை நீக்கி சத்தியத்தையும் அன்பையும் பேசுவோம். சங்கீதக்காரனைப் போல, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரீதியாயிருப்பதாக என்று தினமும் காலையில் ஜெபியுங்கள். உங்கள் வாய் கர்த்தருடைய துதியினாலும் ஞானத்தினாலும் நிறைந்திருப்பதாக. உங்கள் வார்த்தைகள் அநேகருக்கு ஆறுதலாய் மாறட்டும். ஆமென்.